வாங்க நம்ம சிஸ்டம் ஒரு தனிநபரை எப்படி பாதிக்குதுன்னு இந்த கேள்விக்குள்ள ஆழமா போவோம். 34 வயசான ஒரு இன்ஜினியர் கேட்ட இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற முழு விஷயத்துக்கும் ஆதாரம். இந்த 60 லட்சம் ரூபாய் ஒருத்தரோட படிப்பு, ஆரோக்கியம், வாழ்க்கைக்கு அவங்க செஞ்ச முதலீடு. 34 வருஷம் உழைச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அப்போ இங்க என்னதான் நடக்குது? முதல்ல நமக்காக இருக்க வேண்டிய இந்த அரசியலமைப்பு எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஜனநாயகத்துல 2 அவைகள் இருக்கு. ஒன்னு மக்களுக்காக, இன்னொன்னு மாநிலங்களுக்காக. நம்ம ஓட்டுரிமையை பாதுகாக்க சில ஸ்பெஷல் வோட்டிங் முறைகளும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சமீபத்திய தேர்தல்கள்ல 85% வாக்குப்பதிவு. இது ஜனநாயகத்துல மக்களோட ஈடுபாட்டை காட்டுது. நம்பிக்கையே உண்டாக்கத்தான் இந்த விவிபேட் சிஸ்டம். உங்க ஓட்டு சரியா பதிவாகிடுச்சான்னு நீங்களே பாத்துக்கலாம். சரி, இப்ப முக்கியமான கேள்வி. நாம கட்டுற வரி பணம் எல்லாம் உண்மையிலே எங்க தான் போகுது? இதுதான் தமிழ்நாட்டோட மொத்த கடன் தொகை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பர் இது. மாநிலத்தோட ஒவ்வொரு 100 ரூபாய் வருமானமும் இப்படித்தான் செலவாகுது. பாருங்க, 63% கமிட்டட் செலவுகளுக்கே போயிடுது. இதனால புதுசா கல்வி, சுகாதாரம், ரோடுன்னு எதுக்குமே பெரிய அளவுல நிதி ஒதுக்க முடியல. அடுத்தது குளோபல் எக்கானமி. உலக பொருளாதாரம் நம்மளை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாப்போம். பாருங்க, நம்ம ரூபாயோட மதிப்பு எப்படி உலக நிகழ்வுகளோட ஒரு சங்கிலி மாதிரி பிணைஞ்சிருக்குன்னு. ஒரு பக்கம் பணத்தோட மதிப்பு குறையுது, இன்னொரு பக்கம் செலவு செய்யணும், கடன் வாங்கணும்னு அழுத்தம் அதிகமாகுது. அரசியல் பொருளாதாரம் மட்டும் இல்ல, நம்ம சமூகமே நமக்குன்னு ஒரு சக்சஸ் டெம்ப்ளேட்டை வச்சிருக்கு. நல்லா படி, வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணு, குழந்தை, அப்புறம் சொத்து. இதுதான் இந்த டெம்ப்ளேட். ஏன்னா இந்த சிஸ்டம் உங்களை ஒரு குடிமகனா பார்க்கல, வெறும் கன்சியூமரா தான் பாக்குது. அதிர்ச்சியா இருக்குல்ல, நம்மளோட சொந்த உறவுகளை கூட பொருளாதாரம் தீர்மானிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது? சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யுது. ஆனா அதுக்கு நாம கொடுக்கற விலை நம்ம சேமிப்பும் வளர்ச்சியும் தான். ஒரு பக்கம் தனிநபர் இவ்ளோ முதலீடு பண்றாங்க, இன்னொரு பக்கம் அரசு அவங்க பேர்ல கடனை வாங்குது. சிஸ்டமும் கடன்ல ஓடுது, அது ஓடுறதுக்கு உங்களையும் ஒரு சக்கரத்துல ஓட வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த முடிவே இல்லாத ஓட்டத்துல இருந்து தப்பிக்க நாம சிஸ்டத்தை மாத்தணுமா இல்ல நம்ம சிந்தனையா மாத்தணுமா?